வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவை வல்லரசாக்க பிரதமர் மோடி அறைகூவல். ராணுவ தொழில்நுட்பத்தை மேம்படுத்த விஞ்ஞானிகளுக்கு வலியுறுத்தல். காங்கிரசின் சாதனைகளை பாரதிய ஜனதா சொந்தம் கொண்டாடுவதாக சோனியா குற்றச்சாட்டு. மகளிர் மசோதாவை நிறைவேற்ற அழுத்தம் கொடுப்போம் என்று உறுதி. அமலாக்க பிரிவின் கலைஞர் டிவி வழக்கில் தயாளுவை விடுவிக்க சிபிஐ கோர்ட் மறுப்பு. ஜாமீனில் விடுவித்து உத்தரவு. விரிவான செய்திகள். ராணுவத்துறை ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் இந்தியாவை வல்லரசாக மாற்ற முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் உள்ள ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன பவனில் சிறந்த விஞ்ஞானிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி கோத்தாரி அரங்கில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி விருதுகளை வழங்கி ராணுவ விஞ்ஞானிகளை கௌரவித்தார். விழாவில் பேசிய மோடி, இந்தியா வல்லரசாக ராணுவத்துறை ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், பிற நாடுகள் 2020ஆம் ஆண்டுக்குள் செய்து முடிக்க இலக்கு நிர்ணயிக்கும் போது அதை நாம் 2018ஆம் ஆண்டிலேயே முடித்துவிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். कितनी ही रिसर्च क्यों न करें, लेकिन आखिरकार चाहे जल सेना हो, थल सेना हो या नौसेना, सबसे पहला नाता उसका आता है, क्योंकि उसी से उसका गुजारा करना है, ऑपरेट उसी ने करना है. लेकिन सेना में जो जवान है, अफसर होगा, छोटा जवान होगा, वो रोजमर्रा उस जिंदगी को जीता है. काम करते करते उसके मन में भी बड़े इनोवेटिव आइडियाज आते. जब वो किसी चीज को उपयोग करता है, उसको लगता है इसके बजाय ऐसे होता तो अच्छा हो. उसको लगता होगा लेफ्ट साइड डोर खोलता है, लेकिन राइट साइड होता तो अच्छा होता. ये कोई बहुत बड़ा रॉकेट साइंस नहीं होगा. क्या कभी हम तीनों हमारे दल को, जल सेना, थल सेना, नभ सेना, उनमें भी जो एक्चुअली जो आज सेवा में रत है, उनको कहा जाए कि आप में कोई इनोवेटिव आइडियाज होंगे तो उसका भी कॉम्पिटिशन होगा. மாறிவரும் உலகில் போர் முறைகளும் மாறுவதாக குறிப்பிட்ட மோடி, அதற்கேற்ற தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்தியா முக்கிய கருவியாக கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் டிஎம்ஆர்எல் முன்னாள் இயக்குநர் டாக்டர் திபங்கர் பானர்ஜிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பிரதமர் மோடி வழங்கினார். இதில் ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பார்லிமென்டில் விரைவில் நிறைவேற்ற வலியுறுத்துவோம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவின் 70வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் சோனியா பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய சோனியா, பெண்களின் மேம்பாட்டுக்கு ராஜீவ் பாடுபட்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சிக்கு போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் அதை சட்டமாக்க முடியவில்லை என்று கூறிய சோனியா, இந்த மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். आज हम विपक्ष में हैं, लेकिन कांग्रेस महिला आरक्षण के अपने संकल्प से पीछे नहीं हटेगी और इस एनडीए सरकार पर पूरा दबाव बनाएंगे कि वह जल्दी से जल्दी ही इस विधेयक को पारित करे. இந்திய மக்களுக்கு பொய்யான கனவுகளை காட்டி தாங்கள் பின்னிய வலையில் வீழ்த்தி முந்தைய காங்கிரஸ் அரசின் சாதனைகளை மறக்கச் செய்வதாக பாரதிய ஜனதா மீது குற்றம் சாட்டிய சோனியா, தேர்தலுக்காக எப்போதும் கொள்கைகளை காங்கிரஸ் விட்டுக் கொடுத்ததில்லை என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் பெருமையையும் புகழையும் மீட்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் கட்சியினரை வலியுறுத்தினார். அமலாக்க பிரிவு தொடர்ந்துள்ள வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளுவுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பணம் கைமாறியது தொடர்பாக அமலாக்க பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த பணம் நியாயமான முறையில் கைமாறவில்லை என்றும், டிபி குழும நிறுவனங்களுக்கு 2G உரிமம் வழங்கப்பட்டதன் பிரதிபலனாக லஞ்ச பணமாக கொடுக்கப்பட்டது என்றும் இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் கலைஞர் டிவியில் 60% பங்குகளை வைத்திருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு, தலா 20% பங்குகளை வைத்திருக்கும் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவியின் அப்போதைய நிர்வாக இயக்குநர் சரத்குமார், முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஏ ராசா ஆகியோர் உள்ளிட்ட 10 தனிநபர்கள் மீதும் 9 நிறுவனங்கள் மீதும் டெல்லி பாட்டியாலா சிபிஐ தனி நீதிமன்றத்தில் அமலாக்க பிரிவு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. வயோதிகம் மற்றும் நினைவு குறைபாடு காரணமாக இவ்வழக்கிலிருந்து தயாளுவுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்றும் தனித்தனியே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதேபோல கனிமொழி, ராசா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பிலும் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இம்மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி சைனி அறிவித்திருந்தார்.
புதனன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தயாளுவை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை நிராகரித்த நீதிபதி அவருக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட்டார். 5 லட்சம் ரூபாய் தனிநபர் ஜாமீனிலும் அதே தொகைக்கு இருவர் பிணை ஜாமீனிலும் விடுவிக்க உத்தரவிட்ட நீதிபதி சைனி இதற்கான ஆவணங்களை 2 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதே நேரம் ராசா, கனிமொழி ஆகியோர் மனுக்கள் மீதான உத்தரவு இன்னும் தயாராகவில்லை என்றும் பிற்பகலில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி அறிவித்தார். ஆயத்தீர்வை அதிகரிக்கப்பட்டதால் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபானங்கள் 10 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதன்கிழமை முதல் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் விலை உயர்வு அமல்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் விலை உயர்வு அமலானது. அந்தந்த மாவட்ட டாஸ்மாக் மேலாளர்கள் கடை மேற்பார்வையாளர்களுக்கு செவ்வாயன்று இரவு புதிய விலை பட்டியலை அனுப்பி வைத்தனர். சாதாரண மது வகைகள் அதன் அளவுக்கேற்ப 10 முதல் 40 ரூபாய் வரையும், பிரீமியம் ரகங்கள் 30 முதல் 60 ரூபாய் வரையும், உயர்ந்த வகை அதிகபட்சமாக 120 ரூபாய் வரையும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு ஆஃப் முக்கால் சாப்பிடுவேன் நான். இப்போ 10 ரூபா தான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால காலையில் 35 ரூபா கட்டி நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா 5 ரூபா எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் குடிக்க முடியலைங்க. எல்லாம் 10 ரூபா எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. இதை 10 ரூபா நான் ஒத்துக்க மாட்டேங்க. ரொம்ப நியாயங்க. ஒரு பதில் சொல்லுங்க இதுக்கு. சாதாரண மது வகைகளை பொறுத்தவரை 180 மில்லி கொண்ட குவார்ட்டர் மது பாட்டில் தற்போது 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் ஆனது. 375 மில்லி கொண்ட ஆஃப் மது பாட்டில் 140 160 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 750 மில்லி அளவுள்ள புல் மது பாட்டிலின் விலை 350 390 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி இந்திய துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ராணுவம் கடந்த 1 மாதமாக காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இதுவரை 20 முறை தாக்கல் நடத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் காயமடைந்தனர். காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களுடன் பாகிஸ்தான் தூதர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அந்நாட்டுடனான வெளியுறவு செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையை இந்தியா ரத்து செய்தது. இந்நிலையில் செவ்வாயன்று நள்ளிரவில் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி தரப்பட்டது. இதில் இந்திய தரப்பில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை செயலாளர்கள் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்ட பின் காஷ்மீர் எல்லையில் முதல் முறையாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறியுள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளோர் ஆன்லைன் வழி முன்பதிவால் இடமின்றி தவித்துள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது. பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய விரும்புவோர் ரயில் முன்பதிவுகளை 60 நாட்களுக்கு முன்னதாக செய்ய வேண்டும். தீபாவளிக்கு முன்கூட்டியே செல்ல திட்டமிட்டவர்கள் அக்டோபர் 17, 18ஆம் தேதிக்காக கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முன்பதிவு செய்துவிட்டனர். அக்டோபர் 19ஆம் தேதி ஞாயிறன்று செல்ல திட்டமிட்டவர்கள் புதன்கிழமையன்று அதிகாலை முதலே காத்திருந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்தனர். ஊருக்கு போறதுக்காண்டி டிக்கெட் புக் பண்ண வந்தா இங்க செம்ம ரஷ். பார்த்தா வந்தோடனே எல்லா ஷட்டரும் க்ளோஸா இருந்துச்சு. எங்கடா டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். நான் இங்க இருந்து மதுரை போறேன் தீபாவளி ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கு, அங்க ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு. டிக்கெட் கிடைச்சிருச்சு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் வாங்கியிருக்கோம். தற்போது ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்பவர்கள் அதிகரித்து விட்டதாலும் ஏஜென்ட்டுகள் புகுந்து விடுவதாலும் பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாந்து திரும்புகின்றனர். வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் மேலும் அதிக அளவிலான பயணிகள் முன்பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என்று தென் மாவட்ட பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதாவுக்காக கட்சியினர் போட்டி போட்டுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடப்பது வழக்கம். இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 20ஆம் தேதியான புதன்கிழமையன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் துவங்கியது. முதல் நாளன்று அதிமுக அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் முதல்வர் ஜெயலலிதாவுக்காக தேர்தல் நடத்தும் அதிகாரி விசாலாட்சி நெடுஞ்செழியனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அனைவருமே ஜெயலலிதாவுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் போட்டி மனு தாக்கல் செய்ய வாய்ப்பே இல்லை என்றும் விசாலாட்சி கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது.
இந்த முதலில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற வேண்டும். அதற்கு பின் தான் மற்ற தேர்தல்கள் நடைபெறும். ஆகையால் இந்த தேர்தலுக்கு இன்றைய தினம், இன்றைய தேதி 20 அன்று அம்மா அவர்களே அவர்களுடைய வேட்புமனுவை முதல் மனுவாக இங்கே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் ஏராளமான பேர் அம்மா அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 24ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. இதுவரை 1988 துவங்கி 1989, 93, 98, 2003 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் நடந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இம்முறையும் தேர்தல் நடத்த வாய்ப்பின்றி 7வது முறையாக அதிமுக பொதுச் செயலாளராக வரும் 29ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி தலைமை அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் அளிப்பதற்கு லஞ்சம் கேட்டபோது கைது செய்யப்பட்ட தலைமை நிர்வாக அதிகாரி ராகேஷ் சர்மா 3 நாள் போலீஸ் காவலில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். மத்திய திரைப்பட தணிக்கைத்துறை தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியவர் ராகேஷ் சர்மா. திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக அவர் லஞ்சம் கேட்பதாகவும், பணம் கொடுக்க மறுத்தால் சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தயாரான ஒரு திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக 70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரது வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகள் கோடிக்கணக்கான சொத்து பத்திரங்கள், தங்க நகைகள், 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட ராகேஷ் சர்மாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சிபிஐ அதிகாரிகள் அவரை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி பெற்றனர். கைது செய்யப்பட்ட ராகேஷ் சர்மா உடனடியாக திரைப்பட தணிக்கை துறையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் சிலருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே முதல்வர் ஆசை வந்து விடுவதாக விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் கிண்டல் அடித்துள்ளார். விழுப்புரத்தில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சியின் இளைஞர் அமைப்பு மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், திமுக பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல என்றும், ஆனால் சிலருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே முதல்வராக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதாகவும், சிலருக்கு கட்சி ஆரம்பிக்காமலேயே முதல்வர் ஆசை ஏற்பட்டு விடுவதாகவும் கூறினார். முதலில் தேர்தல் களத்தில் இறங்கிய ஆண்டு எந்த ஆண்டு என்று கேட்டால் 1957ஆம் ஆண்டு. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், கட்சி தொடங்குகிற போதே அடுத்து நான் தான் முதலமைச்சர், கட்சி தொடங்குவதற்கு முன்பே சில பேர் அடுத்து நான் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு உணவிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் 49 தொடங்கிய திமுக முதல் தேர்தல் களத்தில் 57ஆம் ஆண்டு வந்தது. முன்னதாக விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சியினர் ஊர்வலமாக வந்தனர். இம்மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, விவசாய தொழிலாளர் கட்சியின் இளைஞர் அமைப்பு தலைவர் பொன்குமார் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,344 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,668 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 45 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 42,605 ரூபாயாக இருந்தது. நெல்லுக்கு மாற்றாக குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி சூரியகாந்தி சாகுபடி செய்வதில் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காவிரி டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்வதற்காக கடந்த 10ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை என்றும், கடைமடை பகுதி விவசாயிகளுக்கு தண்ணீர் சென்று சேர்வதற்கான வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் சம்பா சாகுபடியை மேற்கொள்வது கடினம் என்றும் விவசாய சங்கத்தினர் கூறியுள்ளனர். எனவே நெல்லுக்கு மாற்றாக குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய வகையிலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதுமான சூரியகாந்தி சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், தாப்பேட்டை, தொட்டியம், நச்சநல்லூர் உட்பட சுற்றுவட்டார விவசாயிகள் இந்த சாகுபடியில் முனைப்பு காட்டியுள்ளனர். இந்த விவசாயிகள் டெல்டா பகுதியில் நெல், கரும்பு, வாழை தான் நாங்கள் சாகுபடி பண்ணுவோம். மற்ற பயிர் பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு குறைந்த ஒரு 75 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ள என்னென்ன பயிர் உளுந்து, கடலை, எள்ளு, சூரியகாந்தி, இந்த மாதிரி குறைந்தபட்ச நாட்களில் வர்றது. அதே மாதிரி காய்கறிகள், வெண்டை,
பூசணி இந்த மாதிரி காய்கறிகளை குறைஞ்ச இருக்கிற தண்ணியில அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாற்று சிந்தனையில எழுந்த முடிவுதான் இந்த ஓரளவு வெற்றியா அமைஞ்சிருக்கு. குறுகிய காலத்தில் பலன் அளிக்கக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்ய காவிரி டெல்டா விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று விவசாய அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இதன் மூலம் விவசாயம் பாதுகாக்கப்படுவதோடு வாழ்வாதாரத்தையும் காக்க முடியும் என்று அவர்கள் யோசனை தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.